கடவுளுக்கு பக்தன் இருந்தால் போராதா? என்ன கேள்வி வரும்னால், பக்தனுக்கு பக்தன் இருக்க போக எல்லா பக்தர்களும் நல்லவர்களா இருப்பார்களான்னு யாருக்கு தெரியும்? தீயவர்களா கூட இருக்கலாம், நல்ல நெஞ்சு இல்லாதவர்களா இருக்கலாம், பொய் சொல்றவர்களா இருக்கலாம், ஏமாற்றுக்காரர்களா இருக்கலாம். அப்புறம் அவர்களுக்கெல்லாம் நாம தொண்டன்னு சொல்லிக்க முடியுமா? அதனால் பெருமானோடைய இருந்து விடுவோம்னால் அது போதாது. பெருமானுடைய எதிர்பார்ப்பே சச்சபூஜ்யா யதாக்கியம், என்னை மட்டும் பூசித்தா போராது, பாகவதனை எனக்கு சமமாகவேனும் பூஜிக்க வேண்டும் என்று அவருடைய திருவுள்ளம் கொடுமின் கொள்மின் என்று நின்னோடு மொக்க வழிபட வருளினாய் போல் மதில் திருவரங்கத்தானேன்னு தொண்டரடிப்புடியாழ்வார் சாதிக்கிறார். பகவானுக்கு எவ்வளவு பூஜை பண்ணுமோ அந்த அளவுக்காவது பாகவதர்களுக்கு பூஜை பண்ணணும்னால் அது அவ்வளவு ஆசை அவர்களுக்கு பெருமானிடத்திலேன்னு இருந்தால் அகங்காரம் முழுக்க தொலையணுங்கிற தேவையில்லை. ரொம்ப பெரியவர் முதலாளி, அவர்கிட்ட நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப பெரியவர்கிட்ட வேலை பார்க்குறேன்னே எனக்கு ஒரு அகங்காரம் வந்துவிடும். எளியவர்கிட்ட வேலைக்கு போச்சுன்னா போக மாட்டார்கள். பெரிய நிறுவனத்தில் இருக்கிறவா சின்ன நிறுவனத்துக்கு வருவார்களா? வரமாட்டார்கள். அது எத்தனையோ காரணங்கள் இருக்கட்டும். கடவுளுக்கு நான் தொண்டனால் அகங்காரத்தை ஓரளவு விட்டு கொடுக்காத கூட சொல்லிவிடலாம். அவரே ரொம்ப பெரியவர், முழுமுதல், அவருக்கு நான் தொண்டன். ஆனால் ஒரு மனிதனுக்கு தொண்டன், அவன் கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு புரியுறது. அவரும் சாப்பிட்றார், அவருக்கும் உடம்புக்கு வருது, அவருக்கும் கஷ்டங்கள் இருக்குது, அவருக்கும் குடும்பத்தில் கஷ்டம் இருக்குன்னால் அவரை போய் தெய்வம்னு ஏற்றுக்கொண்டு எனக்கு பண்ணுறதுக்கு உள்ள வருமா? அது வந்தால்தான் அகங்காரம் மமக்காரம் ஆணவம் மொத்தம் அழிந்ததுன்னு பொருள். அதற்குத்தான் பெருமாள் இந்த ஏற்பாடே பண்ணி வச்சிருக்கார். நீ எனக்கு தொண்டன் எனக்கு தொண்டன்னு சொல்லிட்டு மட்டும் காலத்தை கழிக்காதே, அடியார்க்கு ஆட்பட வேண்டும். ஆட்பட்டாத்தான் நீ உண்மையான தொண்டன். பெருமாள் அளவில் நின்று கொண்டிருந்தால் எப்பவும் கரணம் தப்பினா மரணம். ஆனால் பாகவதனுக்கு தொண்டன் அளவுக்கு போயிட்டோம்னால் விழுந்தாலும் பெருமாள் மடியில் தானே விழுவோம். உலக இன்பம் சிற்றின்பம் அதில் இருக்கிற ஆசையை நீக்கிவிட்டு பெருமானிடத்தில் வந்தோம். இது முதல் படி. அப்புறம் பெருமானையும் தாண்டி பாகவதனுக்கு கைங்கேறன்னு வந்தோம், ரெண்டாம் படி. மதுரகவி ஆழ்வார் வேடிக்கையாக சொன்னார், நான் இருக்கிறது நம்மாழ்வார்கிற ரெண்டாம் படி, அதுக்கு கீழே கண்ணன்கிற முதல் படி, அதுக்கு கீழே இந்த மோசமான உலகம், அது கீழே. நான் ஒருவேளை தப்பி விழுந்தால் என்னாகும்? நம்மாழ்வார் திருவடியிலேருந்து கண்ணன் திருவடிக்கு வந்து விழுவேன். ஆனால் கண்ணன் திருவடியை படிச்சுட்டு இருக்கிறவர்கள் தப்பி விழுந்தால் எங்கே விழுவார்கள்? கீழே. லோகத்தில் யார் காலியோன்னா போய் விழுந்துடுவோம். பிரம்பாத்திலோத்தமா ஊரசி மேனகா ஆரோ அப்படி என்ன போய் விழுந்துட்டால் சிற்றின்பத்துக்கு ஆள்பட்டுட்டோம்னால். அதனால்தான் இதிலேருந்து கண்ணன் திருவடிங்கிற படிக்கட்டு ஏறினா போராது, அதிலேருந்து நம்மாழ்வார் பாகவதர்ங்கிற திருவடி ஏறிவிட்டால் கவலை இல்லை, நிশ্চিந்தையாக இருக்கலாம். இது அவ்வளவு சுலபத்தில் புரியுமா?